கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனை நாளிலே தெய்வ பிள்ளைகள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்பொழுது கூட தெய்வ பிள்ளைகள் யாவரும் நீங்கள் முழு உற்சாகத்தோடும் முழு பலத்தோடும் முழு நம்பிக்கையோடும் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது கூட ஆமை சோதரன் நாம் ஜெபித்து ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமை நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். ஆமை பரலோக மகிழ்ச்சி அடையும் பொழுது வானத்தின் வாசல்கள் உங்கள் வீடுகளுக்கு நிறைய திறக்கப்படும். தேவன் அளவில்லாத பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவார். இப்பொழுது நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் மகா இரக்கமும் இருந்ததானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது ஒரு தெய்வீக பிரசனைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா இந்த நாட்களில் கூட 1-2 பேராய் ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் உடைய பிள்ளைகள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் நிரப்புவராக. நாங்கள் ஆண்டவரே மாமிசத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவியிலே ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் உள்ளங்களையும் ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களை நிரப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மாமிசத்தின் எண்ணங்கள், மாமிசத்தினுடைய சிந்தனைகள், கவலைகள், பயம் நிறைந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பலப்படுத்துவீராக. ஆண்டவர் இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஆராதனையில் வருகிற தெய்வ வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு எங்களுடைய இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற நாட்களில் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கிற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். உடைய கிருபையில கரத்தைங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவரை விட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்மால் செய்ய முடியாது. அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் காண்கிறவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிவிடும். ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் அழியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாள் அழியாது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உம் அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா என்கிற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி அவர் சமூகத்தில் ஆண்டவரே காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் அது அழிந்து போய்விடும். உலகத்தில் வேதம் சொல்லுகிறது எல்லாம் மாயை என்று சொல்லி பிரசங்கி எழுதுகிறார். வானத்திற்கு செல்வம் ஒரு நாளும் அது நிலையாய் நிற்பதில்லை. அவைகள் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழியாததோ அது நித்திய ஜீவன். அது கர்த்தரோடு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஜீவனை தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்தி உலகத்தின் செல்லால் சொத்து நீங்கப்பா, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே.
காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு தொலைந்து போகுமே. ஏ ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆசை அமே, என் தேவை, என் சொந்தம், என் சொத்து சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஏ ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் அப்பா. நமக்கு உம்மை தவிர இந்த உலகத்திலே நேசிப்பவைகள் எல்லாம் மாறிவிடும் ஐயா. ஆனால் என் இயேசுவின் அன்பு அது மாறாதது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே மாறாதது ஒன்று இருக்கும் என்று சொன்னார். மாறாதது ஒன்று இருக்கும் என்று சொன்னார். அது இயேசுவின் அன்பு மாத்திரம். ஆமென். உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை நேசித்த ஆண்டவர், உங்களை கரம் பிடித்த ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார், அவரை நம்பினார், அவர் உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஏ ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஏ ஆசை நீங்கப்பா, சொல்ல முடியுமா? என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இப்படி நீ சொல்ல முடியுமா உன் வாழ்க்கையில? என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் சொத்து எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்றைக்கு ஆமை ஸ்தோத்திரம், சோதோமின் ராஜா ஆபிரகாம் இடத்திலே இந்த ஜனங்களை நீ மீட்டுக் கொண்டு வந்தபடியினால், ஆமை இந்த வெள்ளியும் பொன்னையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது, ஆபிரகாம் ஆமை உன் பாதரட்சியிலே ஒரு வாரையாகிலும் ஒரு சிரட்டையாகிலும் இந்த தேசத்தில் நான் எடுப்பதில்லை. ஆமென். கர்த்தருடைய கரத்தை ஆமை நோக்கி இருந்தான் ஆபிரகாம். நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அழைத்த என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நானோ உம்மிடத்தில் எந்த ஒரு பரிதானத்தையும் வாங்குவதில்லை என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் தேடி ஆபிரகாமுக்கு நேராய் வந்த பொழுதும் அவன் ஒன்றையும் அவன் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. என் தேவனுடைய கரத்திலிருந்தே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கொஞ்சத்தை கொடுத்தாலும் என் ஆண்டவரிடத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேனே அல்லாமல் வீணாக உலகம் மாயைகளிலே சிக்கிக் கொண்டு நான் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை. அந்த விசுவாசம் ஆபிரகாமை ஆமை ஸ்தோத்திரம் ஆமை சமஸ்த இஸ்ரவேலுக்கு தகப்பனாய் மாற்றினது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நீங்கள் பிடித்துக் கொண்டால், அமை கர்த்தரை நீங்கள் நம்பினால், உங்கள் தேவைகளுக்கும் அம்மன் அவரே சார்ந்திருந்தால் அவர் உங்களை கிருபையாய் போஷித்து நடத்துவார். உங்களுடைய கிருபையாய் தாங்கி அவர் நடத்துவார், கைவிட மாட்டார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுமா, அவரை மறவாமல் நாம் பிடித்துக் கொள்ளும் போது, அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் காத்திருக்கும் பொழுது, தேவன் நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது, அவருடைய தயவு மாறாதது. உம்மை மறந்து போவதில்லை ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நான் மறப்பதில்லை.
நீ செய்த காரியங்களை நான் ஒரு நாளும் மறந்து போவதில்லை. என் ஆண்டவர் நல்லவர் அப்பா, என் தேவன் பெரியவர் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர். கர்த்தருடைய நன்றி இருதலோடு உள்ள அவன் அவருடைய உள்ளத்தோடு இணைந்து அவன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆமென். தேவ பிள்ளைகள் அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை நான் மறப்பதில்லை ஆண்டவரே என்று சொன்னார். ஆண்டவரின் உயர்விலும் என் தாழ்விலும் என் இறுக்கத்திலும் என் கண்ணீரிலும் என் கவலையிலும் என்னோடு கூட இருந்தவர் என் இயேசு ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, என் இரட்சகர் ஒருவர் மாத்திரம் என்னோடு கூட என்னை வழி நடத்தினீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆமை கரங்களை அப்படியே தட்டி அவரோடு பிரசன்னத்தில் இணைந்து அவரோடு மகிமையில் இணைந்து ஆமை தேவ தூதர்கள் சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயங்களும் அவரோடு இணைவதாக பரிசுத்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து ஓ ராஷா கபாபா ஆமென். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். ஏசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்வின் நிலை நினைத்து ஆண்டவரே. ஏசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் ஏசையா உம்மை மறவேன் நான். என் வாழ்வில் நீ செய்த என்னில் நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த என்னில் நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான். என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும்
நீர்தானையா சொல்லுங்க. ஆமென். அரணான கோட்டை நீர்தான் ஆண்டவரே, கண்மலையும் மீட்பெரும் நீர்தான் ஆண்டவரே. கண்மலையும் மீட்பெரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பெரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். ஆமென். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காற்று வந்தீரே. என்னதவும் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் சொல்லுங்க, கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேன் தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே, தெய்வீக அன்பே, அன்பே, தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். எல்லோருமாய் ஆராதிப்பேன் நான், ஆராதி நல்ல கர்த்தரை ஆராதிச்சாமே, என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். நல்ல சொல்லி ஆராதிப்போம். ஆராதி ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். ஆமென். ஓ ஜீசஸ். ஆயுள் நாள் ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை பிரசன்னம், ஒரு மகிமை பிரசன்னம், ஒரு விடுதலை மகிமை. ஓ ஆவியான இன்ப பிரசன்னம் அதே நமக்குள்ளாக, நமக்குள்ளாக. ஓ ராஷாகா பாபா, ஓ ரியா சாந்தலவதனா, ஒரு வீடுகளில் ஒரு தெய்வீக மகிமை, ஒரு இன்ப பிரசன்னத்தினால் அவை நிரப்புவாராக. அவை செங்கடலை இரண்டாய் பிளக்கிற ஒரு வல்லமை. ஓ ரிபா லகா பாபா பாபா பாபா, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் நடுநடுங்க செய்கிற தேவனுடைய வல்லமை. அமே சொல்லுங்க, சொல்லுங்க. அமே ஓ ஆராதிப்பேன் ஆண்டவரே, என் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பேன், என் மகிமையின் கர்த்தரை ஆராதிப்பேன், என் உன்னதமான நேசரை ஆராதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன். ஓ ராஷாகா பாபா பாபா, நல்ல அமே ஆராதிப்பேன் நான் இயேசுவே, ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், என் ஆசை நாயகா, இனிய மனவாளா, என் ஆசை நாயகா, இனிய மனவாளா, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகின்றேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். சொல்லுவோம், ஆராதிப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய பிரசன்னத்தினால் இந்த உலகத்தை ஆளுகிற ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய மகிமையினால் இந்த உலகத்தை நிரப்புகிற ஆண்டவர். ஆமென். ஜனங்களை ஆமென் இன்ப பிரசன்னத்தால் நிரப்புகிறவர்.
ஓ ரபா பாபா, பிசாசுடைய கரங்களுக்கு தேவன் நம் ஜனத்தை அவர் விலக்கி பாதுகாக்கிறார். ஓ எல்லாருமாய் எல்லாருமாய் ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, செக்கினா மகிமை, ஒரு செக்கினா மகிமை ஒவ்வொரு வீடுகள் நிரப்புவதாக, ஒவ்வொரு வீடுகள் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள ஊடுருவி வருவாராக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள ஊடுருவி வருவாராக, இன்ப பிரசனத்தோடு ஊடுருவி வருவாராக, இன்ப மகிமையோடு ஊடுருவி வருவாராக. ஒவ்வொரு இருதயங்கள் இப்பொழுது ஓ ராஷாகா பா 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 மா, ஓ ராகனானா, ஓ ரியாகபோ, ஓ ரியா சந்தலபா. நல்ல விட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நல்ல விட்டு கொடுத்து மகிமைப்படுத்துங்க. ஓ ராஷந்தலபதனா, ஓ ரியாகவரவலபோதனே அரியாஷதபோ. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ரிபலவரபல சந்தலபோதனமா நன்றி செலுத்துகிறோம். ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால். எல்லாரும் சொல்ல முடியுமா? கிருபையா ரட்சித்தீர் ஆண்டவரே, அது உங்க கிருபை. நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிறப்பா. எல்லாரும் ஒரு விஷயம், ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கி நீர் இரக்கத்தால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கி நீர் இரக்கத்தால். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஓ ராஷாந்தல போதனா மரியாக்கவர பல போதனா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஓ ரபலதனா, ஓ ரியாஷாந்தல போதனமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுடைய பிரச்சனைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையோட வீடுகளுக்கு நிரப்பி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அமை சந்தோஷத்தை மன மகிழ்ச்சி உண்டாக்குற ஆவியானவர், நீ கிருபையா ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள இறங்குகிறக்காய் ஸ்தோத்திரம். நீ அழைத்த பிள்ளைகளை நடத்துகிறீ ஆண்டவரே. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அமேன். சொல்லி வாக்கு தந்தவர், வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கின்பதியை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ரபல சந்தல போதனமா. எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ராஷாகா பாபா மாமா, ஓ ரியா சந்தல போதனமா ரியாக்கபோ. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உடைய கிருபையில கருத்துக்கள் எங்களை தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இடைபடுவீராக, தொடர்ந்து இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சிஸ்டர் வந்து சிறிது நேரம் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்தப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய தயவும் இரக்கம் கிருபையும் எங்களை மட்டும் காத்து வழி நடத்தினதற்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் இல்லாத நாட்களையும் நேரங்களையும் அப்பா எங்களால் நினைத்து பார்த்திருக்க முடியாதது தகப்பனே. எங்களை காத்த உடைய தயவுக்காக நன்றி, இரக்கத்திற்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கூட வேதத்திலையும் வேலை எஜமானுடைய சித்தத்தை செய்யாத வேலைக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் வேதத்தில் இருக்கிறது. இந்த நாட்களும் பவுல் அதை குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம ஒரு விஷயம் இந்த வார்த்தையை சொல்லி வாயினாலே அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண எல்லோரும் இந்த வேதத்தை இந்த வார்த்தையை சொல்லுவேன். எஜமானுடைய சித்தத்தை செய்யாத வேலைக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட ஒரு எஜமான் இருப்பானால் வேலைக்காரன் நிச்சயமாக எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், எஜமானுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும், அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய, அவனை தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலைக்காரனையே எஜமானுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வேலைக்காரனே எஜமானுக்கு பிரியமானவனாக இருக்க முடியும். ஆனால் சோம்பேறியாக தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு எஜமானை கவனிக்காத, எஜமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வேலைக்காரர் இருப்பானால் நிச்சயமாக அவன் தண்டிக்கப்பட தண்டனைக்குரியவனாக இருக்க முடியும். வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எஜமானின்
சித்தத்தின்படி செய்யாத வேலைக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட நம்ம எல்லோருக்கும் தேவன் அவர் எஜமானாக இருக்கிறார். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகத்துவமுள்ள தேவனாய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை, அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. நாம் வெறும் மண்ணாக, குப்பையாக, சாம்பலாக, களிமண்ணாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் இம்மட்டும் நடத்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், திருப்திப்படுத்திருக்கிறார். எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் தான் நடந்தேன், நான் தான் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நம்ம தகப்பன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம் தகப்பன் நம்மை அப்படியே அவருடைய கையிலே, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அதை நிறைவேற்றினவராக இருக்கிறார். இந்த நாட்களில் சொல்லுங்கப்பா, என் தெய்வமே, எஜமானனே, அப்பா உமக்கு கோடி நன்றி அப்பா. இவ்வளவு நல்ல எஜமான எங்களுக்கு கிடைத்தும் தகப்பனே, நாங்கள் தவறின நாட்கள் உண்டு, உம்முடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிற நாட்கள் உண்டு தகப்பனே. ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னிங்கப்பா. அப்பா, நீ நல்லவராக இருக்கிறீர். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எத்தனையோ இடுக்கத்திலும் நிறைவேற்றினவராக இருக்கிறார். சோர்ந்து போன நேரங்களை நமக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, அவர் நம்மை தேய்ச்சி தூக்கி எடுத்த நாட்கள் அநேகம். ஒரு விஷயம் கூட, எஜமான் நம்மை மறக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எஜமானை போல நம்மை கடிந்து கொள்ளவில்லை. உலகத்தில் உள்ள எஜமானை போல நம்மை புறம்பே தள்ளவில்லை. நம் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், நம்மை அரவணைத்திருக்கிறார். தாய் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் நம்மை தேர்ச்சி கொண்டிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட எஜமானுக்காக நீங்கள் சித்தம் செய்யாமல் இருப்பது எவ்வளவு ஒரு மனவேதனைக்குரிய காரியம். உங்களை அர்ப்பணித்து ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. தெய்வமே, ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிற சித்தத்தை நான் செய்கிறேனா, அர்ப்பணிக்கிற சித்தத்தை செய்கிறேனா, ஆத்தும மீட்பு என்கிற சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, என் பேச்சிலே, நடக்கையில், என்னுடைய ஒழுக்க நடைமுறைகளிலே, என்னுடைய அன்பு, எல்லா காரியங்களிலும் வேதத்தின்படி நடக்க, சித்தத்தின்படி நடக்க என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? தெய்வமே, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாது இருக்கிறது. என் தேவனே, உம்முடைய வழியிலே என்னை கொடுக்கிறதான அந்த சித்தத்தை செய்யக்கூடிய அந்த தாழ்மை மனப்பான்மை, அப்பா, அன்புள்ள மனப்பான்மை இல்லாது இருக்கிறது. என்னை மன்னிங்க தகப்பனே, என்னை ஒரு விஷயம் கூட மன்னிங்கப்பா. சித்தம் செய்யாத என்னை எஜமானப்பா அநேக அடிகள் அடிக்கப்படுவான் வேதத்தில் இருக்கிறதே. இந்த அடிகளை வாங்காதபடி நாங்கள் தப்பித்து கொள்ளும்படியாக என் தேவன் சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறீர் ராஜா. ஒரு விஷயம் கூட உங்களை அர்ப்பணித்து, இந்த வார்த்தைக்கு உங்களை அப்படியே முழுவதுமாக அர்ப்பணிங்கப்பா. தேவனே, உங்கள் சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் கணவர், பிள்ளைகளை என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தாய் தகப்பன், என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஏதோ கிறிஸ்தவர் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், ஏதோ தேடி ஏதோ ஸ்தாத்திர சம்பிரதாயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையல்ல பிள்ளைகளே. அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தில் எழுதின வார்த்தைகள் தங்கத்துக்கும் வைரத்துக்கும் வைடூரியத்திற்கும் அப்பா ஈடாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாருங்கள் அப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அடுத்ததாக, அநேக அடிகள் அடிக்கப்படுவான் சித்தம் செய்யவில்லை என்றால். ஒரு ஆத்துமா கெட்டு போவதும் தேவனுக்கு சித்தம் அல்ல. நீங்கள் இந்த சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் இந்த நாட்களிலும் கூட அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவருடைய சித்தம் அதுதான். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாக்காவது நாம் இயேசுவை சொல்லி இருப்போமா? ஏதோ ஒரு சூழ்நிலைகளை கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலைகளை அநேகரை பார்க்கிற நேரங்கள் வருகிறது. ஆனால் சித்தத்தை செய்யாத வேலைக்காரர்களாய் அஜாக்கிரதையாய் இருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். தெய்வமே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளில் ஒரு நாளிலே அப்பா உங்க சித்தம் செய்த அந்த திருப்தி எங்களுக்கு தாங்க. எஜமானுடைய சித்தத்தை செய்த திருப்தியோடு நான் இருக்க வேண்டும். என் ஆத்துமா அந்த நம்பிக்கையோடு தங்கி இருக்க வேண்டும். என் சரீரம் அந்த நம்பிக்கையோடு தங்கி இருக்க வேண்டும். சித்தம் செய்ய கிருபை தாங்க. பிதாவின் சித்தத்தை
சிலுவையிலே செய்து முடித்தீரே, ரத்தம் சிந்தி உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு வேண்டும். அந்த சித்தத்தை இந்த நாட்களில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த கொடிய காலத்திலே, நேரம் இல்லாத நாட்களிலே அப்பா சித்தம் செய்யக்கூடிய கிருபை எங்களுடைய அப்பா பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும், எங்களுக்கு உண்டாக வேண்டும். அப்பா எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் அப்பா, இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா, இந்த காணொளி மூலமாக அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்தம் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க தகப்பனே. தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக ஓடின ஓட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்படணும். எஜமானின் சித்தத்தை நோக்கி ஓடக்கூடிய அந்த ஓட்ட பந்தயத்தை பிள்ளைகள் இந்த நாட்களை தொடரட்டும் தகப்பனே. கிருபை செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட வல்லமை அக்கினியை போடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. என் தேவன் இந்த மாதம் முழுவதும் இம்மட்டும் எங்களை கண்ணின் மணி போல் காத்த ராஜா, இனிமேல் காத்து வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளை சூழ்ந்து நிற்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தருக்குள்ளே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தெய்வ பிள்ளைகளை அவர் கிருபையாய் தாங்கி அவர் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நேரத்திலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஒருவனுடைய ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கவலையிலே உழண்டு உடைந்து போய் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறேன் என்று எண்ணும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுடைய சகல சூழ்நிலைகளை மாற்றி இந்த உலகத்தில் அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க அது வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ ஜனங்கள் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து மீட்கப்பட்டு இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு வாரங்களும் நமக்கு அவருடைய வார்த்தைகளை இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எடுத்து வாசிப்போமாக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட அவர் பேசுகிற வார்த்தை சோதரர் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறேன். யாருக்கு? இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் சந்தோஷமுள்ளவராக இருக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நாட்டுவேன் என்று கர்த்தர் எழுதுகிறார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காணொளியை பார்த்து கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனிதனை படைத்த கடவுள் அவனை இந்த பூமியிலே அவர் நிலைநாட்ட வேண்டும். அவர் இந்த பூமியிலே நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் தானாக இந்த பூமியிலே அவன் நிலை நிற்க முடியாது. அநேகர் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கலாம். கடவுளால் ஒன்றும் இங்கே நடக்கவில்லை, அவைகள் எல்லாம் அறிவியல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஜீவன் என்பது அது பிரியும் பொழுது, அது பிரிகிற நேரம் எப்பொழுது வரும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு மனிதனும் எப்பொழுது வேண்டுமானால் அந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம். ஆனால் அதை அறிவியலை வைத்து அவன் ஜீவன் பறிபோவதை தடுக்க முடியாது. பணங்கள் ஏராளமாய் வைத்திருக்கிறவர்கள்
தன்னுடைய வியாதியிலிருந்து எப்படியாவது நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி எங்கெங்கிறதாமோ பெரிய டாக்டர்களை கொண்டு வரலாம், பணங்களை செலவு பண்ணலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் கூட, எவ்வளோ பெரிய டாக்டர்கள் வந்தாலும் அவருடைய ஜீவனை காப்பாற்ற முடியாதபடிக்கு இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். எனவே ஒரு மனிதன் பூமியில நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவனையும் அவனை உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் அவருடைய கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த பூமியில இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவருடைய படைத்த உண்டாக்கின கடவுள் தான் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். அப்படியானால் ஏன் இந்த கடவுள் இந்த ஜனங்களை பாதுகாக்கவில்லை, இந்த கொள்ளை நுழைந்து ஏன் விடுதலை தரவில்லை என்று சொல்லிலாம் நமக்கு யோசனைகள் வரலாம். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறோம், ஒரு தவறு செய்யும் பொழுது நாம் கண்டிக்கிறோம். ஆனால் அந்த கண்டிப்புக்கு அந்த பிள்ளை கீழ்ப்படியாமல் அது செய்த தவறுகளை மறுபடியும் செய்யும் என்று சொன்னால் அந்த தவறுகளினால் அது எங்கேயாவது போய் சிக்கிக்கொண்டு அது ஒரு தண்டனைக்குள்ளாக, இல்லாத ஒரு பாதிப்புக்குள்ளாக, இல்லை என்றால் ஒரு தேவையில்லாத விபத்துக்குள்ளாக அது மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவது உண்டு. அதே போலதான் கடவுள் சொன்னதை உலகம் ஏற்றுக்கொள்ளாதபடியினால், கடவுளுக்கு மனிதர்கள் பிள்ளைகள், அவர்தான் மனிதர்களை உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கிய தேவனுக்கு பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கடவுள் வேதத்தின்படி எவ்வளவோ காரியங்களை சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் கீழ்ப்படியாமல் உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவத்திற்குள்ளே போகப்பட்டிருக்கபடினால் அந்த பாவத்தினால் அவர்கள் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்குள்ளும் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளுக்குள்ளும் அகப்பட்டிருக்கிறார்களே தவிர கடவுள் யாரையும் தண்டிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி பெற்றோர் பிள்ளைகள் மேல் அக்கறை வைத்து அவன் இப்படி இருக்க வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணினாலும் அதை கேட்காமல் போகிற பிள்ளை ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறதோ, அதே போல உலகம் அவன் கடவுளுடைய சொல்லுக்கு இணங்காதபடியினால் அவன் இன்னைக்கு பேர் ஆபத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பெற்ற பிள்ளையை தாய் தகப்பன் அப்படியே கைவிட்டு விடுவதில்லை. அதே போல அதற்கு மேலாக கடவுள் மனிதன் உண்டாக்கின தேவாதி தேவன் தன் பிள்ளைகளுக்காக நான் முழு ஆத்துமாவோடும், அமை ஸ்தோத்திரம், முழு இருதயத்தோடும் அவர்களை இந்த தேசத்தில் நாட்டுவேன், அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நான் சந்தோஷமுள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒரு மனிதனை பூமியிலே நிலைநாட்டினால் அவர் எப்படி நிலைநாட்டுவார்? அவன் கஷ்டத்தோடும் கண்ணீரோடு வேதனையோடு ஏதோ ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டுமே என்று மன வருத்தத்தோடு ஓடுவதற்கு அவர் நாட்ட மாட்டார். தேவன் ஒரு மனுஷனை நியமித்து அவர் பூமியிலே நாட்டுவார் என்று சொன்னால் அவன் வியாதி, கஷ்டம், பிணிகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இப்படி நிறைந்து அவன் ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறேன், எப்பொழுது என் ஓட்ட முடியுங்கிற வெறுப்போடு போகிற அளவுக்கு தேவன் நாட்டி வைக்க மாட்டார். கர்த்தர் எப்படி நாட்டுவார் தெரியுமா? எடுத்து வாசிப்பாம். வேதத்தில் ஏராளமான மனிதர்களை கர்த்தர் நாட்டினதை குறித்து பார்க்கிறோம். அதில் ஒரு நபரை ஆவியானவர் இன்றைக்கு தியானிக்கும்படி உங்களோடு அவர் இடைப்படுகிறார். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த தானியேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் எருசலேம் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். தரியு ராஜா காலத்திலே யுத்தங்கள் நடந்து அந்த எருசலேமை கைப்பற்றி கொண்டு வரும் பொழுது தானியேல் அங்கே அடிமையாக கொண்டு வரப்பட்டான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, அடிமையாக கொண்டு வரப்பட்டதான தாவீது இந்த அந்நிய நாட்டிலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருக்கும்படி தேவன் அவனை அங்கே நாட்டியிருந்தார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்நிய நாட்டிலே வந்து அவன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஜெயமாய் முடியும்படி ஜெயமுள்ளவனாக தானியேலை தேவன் நாட்டியிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த பூமியிலே கர்த்தர் எல்லா மனிதனும் ஜெயம் கொள்ளும்படி அவர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் கர்த்தரிடத்திலிருந்து வாடாத நித்திய ஜீவ கிடத்தை அவன் பெற்றுக்கொள்வான். மனிதனுடைய ஜீவன் ஒரு நாளும் அழியாது, அவனுடைய ஆத்துமா அழியாது. அவன் சரீரம் பூமியில விதைக்கப்படலாம், ஆனால் அவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமா அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போக வேண்டும். அவரோடு கூட நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே எல்லா ஜனங்கள் மீது கர்த்தர் கரிசனை உள்ளவராய் பார்த்து கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் இந்த பூமியில் உள்ள சகல பாவங்களையும் ஜெயித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியோடு வாழ்ந்து என்னோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னோடு அவர்களுடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளால் நாம் இருக்கிறபடினால் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை தேவன் அந்த பூமியில நிலையாய் நாட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு தன்னுடைய ஜீவனை குறித்து என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி அனைவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிலை நாட்டுகிறவர். நாம் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தானியேலை அவர் ஜெயம் உள்ளவனாய் நாட்டியிருந்தார். தானியேல் எதிலையெல்லாம் அவர் ஜெயம் உள்ளவராய் இந்த பூமியில் அவர் இருந்தார் என்பதை குறித்து நம் தியானிக்க அவர் உதவி செய்வார். ஜெயம் என்று சொன்னால் எடுக்கிற காரியமெல்லாம் தோல்வியிலே முடியாதபடிக்கு வெற்றியிலே முடிவது. எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அதை சாதிப்பது, அதுதான் ஜெயம். ஆமென். இங்கே தானியேல் எதெல்லாம் ஜெயம் உள்ளவராய் இருந்தார்? எடுத்து வாசிங்க 1வது அதிகாரம், தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேசத்திலே ராஜாவுக்கு கீழாக இருந்து வேலை செய்வதற்கு அரண்மனையினுடைய காரியங்கள், கணக்கு வழக்குகள், நம்ம நாட்டிற்கான எல்லா காரியங்களும் கண்காணிப்பதற்கு ராஜா இங்கே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுக்கும் பொழுது அடிமையாய் கொண்டு வரப்பட்டதானே அந்த நபர்களிலே நல்ல சௌந்தரியம் உள்ள உயரமான வாலிபர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலே தானியேலும் ஒருவர். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், ராஜாவினுடைய அந்த நாட்களில் வழக்கத்தை விட ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் கொண்டு வரப்படுவதற்கு முன்பதாக ராஜ போஜனங்கள் கொடுத்து அவருடைய சரீரத்தை அவர்கள் கட்டுக்கொப்பாக அவர்கள் வளர்த்து ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிற்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவர்களாக, நோய் நொடி இல்லாதவர்களாக. அப்பொழுது அங்கே ராஜ போஜனம் வைக்கப்படுகிறது. தானியேல் சொல்லுகிறார், தானியேலும் அவரோடு கூட ஒரு சில கூட்டத்தார், எங்களுக்கு இந்த ராஜ போஜனம் தேவையில்லை, அந்த ராஜ போஜனம் தான் எங்களை அழகுபடுத்தும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் சாப்பிடுகிற மரக்கறி, அதாவது காய்கறிகளை எங்களுக்கு போதும், எங்களுடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுவா. இங்கே அவர்கள் தானியேல் சொன்னதை கேட்டு அவர்களுக்கு வெறும் காய்கறிகள் மாத்திரம் கொடுக்கப்பட்டது. இன்னொரு கூட்டத்தார் நல்ல ராஜ போஜனத்தை உட்கொண்டார்கள். ஆனால் காலம் ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய நேரம் வந்தது. அவர்கள் அங்கே பார்க்கும் பொழுது ராஜ போஜனம், அதாவது நல்ல உயர்தரமான உணவுகள், மாமிச உணவுகள் சாப்பிட்டவர்களை காட்டிலும் வெறும் காய்கறி சாப்பிட்டவருடைய முகம் களை உள்ளதாயிருந்தது. அவர்கள் சொத்துரம் பலசாலிகளாக இருந்தார்கள். அங்கே சொல்லப்படுகிறது புஷ்டி, அவருடைய சரீரம் புஷ்டி உள்ளதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் வெறும் பணங்களும் நல்ல ஆகாரங்களும் மாத்திரம் தேவையில்லை. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனோடு அவர் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒரு மனிதனோடு இருக்க வேண்டும். எந்த மனிதனோடு கூட தன்னை உண்டாக்கின கடவுள் இருக்கிறாரோ அந்த மனிதன் ஆகாரத்தினால் மாத்திரம் பலனடைய மாட்டான், கர்த்தருடைய வார்த்தையினாலே அவன் பலனடைந்து கொண்டிருப்பான். இன்றைக்கு பாருங்க, எவ்வளவோ பணங்கள் வீடுகளில் இருந்தாலும் எத்தனையோ பேர் எத்தனை வியாதிகளினாலே விரும்புகிற ஆகாரத்தை உட்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அப்படியே அவர்கள் விரும்புகிற ஆட்காரத்தை உட்கொள்கிற அளவில் அவர்கள் இருந்தாலும் அதை நிலையாக வைத்து அனுபவிக்க முடியாமல் சில காலங்களிலே உலகத்தை விட்டு கடந்து போய் விடுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் எவ்வளவு ஆகாரங்களை சாப்பிட்டாலும் நோய் நொடி இல்லாமல் அவர்களால் வாழ முடியவில்லை.
ஆனால் இங்கே இவர்களோ சாதாரண ஒரு ஆகாரத்தை உட்கொண்டார்கள். இவர்கள் முகம் கலை உள்ளதாய் இருந்தது. ஆமென். தானியேல் எந்த காரியத்தில் ஆமென் முதலாவது ஜெயம் உள்ளவராய் அவர் இருந்தார் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் எனக்குள் இருக்கிறார், தேவனுடைய பலனும் சாயலும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவ சாயலை ஆமென் உலகத்திற்கு காண்பிக்கிறவராக தானியேல் காணப்பட்டார். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலை உலகத்திற்கு காண்பிப்பதிலே ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்குள்ள எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களை வாழ வைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட அவர் இருக்கிறபடியினால் எங்கள் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, எங்களுடைய முகம் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென் சகோதரர், எங்களுக்கு எந்தவித ஆசீர்வாத குறைவுகளும் வருவதில்லை. எங்களை போஷிக்கிறவர் எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிற ஆமென் கிருபை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அங்கே தானியேல், இந்த நான் சாப்பிட்ட இந்த மாமிசம் என் சரீரத்தை வளர்த்தது என்று சொல்லி நான் கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் மாமிசம் தான் உங்களை அழகும் புஷ்டி உள்ளவர்களாய் ஆக்கினது என்று சொல்லி ராஜா சொல்லக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஆகாரமே இல்லாமல் இவர்கள் இவ்வளவு அழகாகவும் இவ்வளவு பிரகாசமாகவும் இவ்வளவு சௌந்தரியவான்களாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த காரணத்தை ஆமென் அவன் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த காரண கர்த்தர் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆமென் தானியேல் இங்கே விரும்பினான். ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள் யாவரும் அப்படித்தான் இருக்க வேண்டிய நாட்களில் எங்களோடு இருக்கிறவர் தேவாதி தேவன். ஆமென். எங்க வீட்டில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு இருக்கிற ஆவியானவர், எங்களுக்கு இருக்கிற கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் காண்டாமிருகத்து கொத்தை பலத்தை எங்களுக்கு தந்து வியாதி இல்லாமல் பலவீனம் இல்லாமல் எங்களை வாழ வைப்பார் என்று சொல்லுகிற கிருபை வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுது வாயினாலே எனக்கு அந்த நோய் இந்த நோய் என்னால் அது முடியவில்லை இப்படி அறிக்கையிட்டுக் கொண்டே நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் முகம் உலகத்திற்கு முன்பதாக அது பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். விசுவாச அறிக்கை விட வேண்டும். என் தேவன் ஆமென் சகோதரர் எனக்கு இருக்கிற ஆமென் சகோதரர் ஆசீர்வாதத்தை கொண்டு என் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி ஸ்தேவானுடைய முகம் ஆமென் அங்கிருந்து எல்லா ஆமென் நியாய சாஸ்திரிகளுக்கு முன்பதாக ஆமென் பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது. ஸ்தேவானை அவனை விசாரிப்பதற்கு, அதாவது அவனுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் வரலாம், அவனை விசாரிப்பதற்கு எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் இயேசுவை குறித்து அவன் அறிவித்தபடியினால். ஆனால் அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்த பொழுது ஸ்தேவான் முகம் அது தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. என்ன நடக்கும் தெரிஞ்சு அடிச்சு கொள்வாங்களா, கல்லெறிந்து கொள்வாங்களா எதுவுமே தெரியாது. ஆனால் ஸ்தேவானோ பயத்தோடு நடுக்கத்தோடு அங்கே போய் நிற்கவில்லை. உலகத்துக்கு முன்பதாக கம்பீரம் உள்ளவனாய் தேவதூத முகத்தை போல பிரகாசம் உள்ளவனாய் நிற்கிறான். தேவனுடைய பிள்ளையை தேவ சாயலை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை உங்களிடத்தில் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பொறுமையை உங்களிடத்தில் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த நீடித்த நிதானத்தை உங்களிடத்தில் பார்க்க வேண்டும். தானியேல் அதில் ஜெயமுள்ளவராக இருந்தார். அடுத்த காரியத்தில் எதில் அவர் ஜெயமுள்ளவராக இருந்தார்? 20வது வசனம், 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அவர்களை 10 மடங்கு சமஸ்தராக கண்டான். இங்கே முகம் மாத்திரம் பிரகாசம் அடையவில்லை, சரீரம் மாத்திரம் புஷ்டியா இருக்கவில்லை, மூளையிலையும் நிறைய வேலை இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தானியேல் தன் தேவனுடைய ஆமென் சகோதரர் ஞானத்தை எடுத்து காண்பிப்பதிலே ஜெயமுள்ளவனாக இருந்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, ஞானம் புத்தி இவங்களுக்குள்ள ஆமென் சரீரம் மட்டும். இப்போ முதல்ல சரீரத்தை பார்த்தாச்சு, ஆமென் சரீரம் அழகா இருக்குது, முகம் கலையா இருக்குது. இப்போ ஞானம் அறிவு எந்த அளவுக்கு இருக்குது. என்னதான் மாமிசம் அப்படி பெருசா இருந்தாலும் ஆமென் சொல்லுங்க முகம் கலையா இருந்தாலும் அவனுக்குள்ள ஞானம் இல்லை அப்படின்னா அவனை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவன் சரீரம் பெருசா இல்லாம இவ்வளவு காலம் இருப்பான், அவனுக்குள்ள ஞானம் இருந்துச்சுன்னா அவனை வச்சு எவ்வளவு பெரிய காரியம்னாலும் செய்யலாம். ஆனா மலை மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு மண்டையில ஒண்ணு இல்லைன்னா அவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே அவன் அடுத்தபடியாக ஞானம் எப்படி இருக்கு, அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணும் பொழுது
அந்த உலகத்தில் அந்த பட்டணத்தில் இருந்த அந்த தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளை காட்டிலும் எல்லா சாஸ்திரிகளை காட்டிலும் தானியேலுக்குள்ள 10 மடங்கு ஞானம் அதிகமாக இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணும் பொருளும் ஆஸ்தியும் சாப்பாடும் நம்மளை வளர்க்காது. நமக்கு மூளை அறிவை கொண்டு வர படிப்பு அறிவு நமக்கு மூளை கொண்டு வராது. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அளவிட முடியாத ஞானத்தை கொடுக்கிறவர் கத்தாதி கத்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாலமோனுக்குள்ள ஆண்டவர் ஞானம் வைத்தா அந்த ஞானத்தை போல அந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம். தேவன் ஞானத்தை தானியேல் இங்கே வெளிப்படுத்துகிறான். இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிற அளவில் இருக்கிறோமா? உங்களை பார்க்கும் பொழுது, உங்க அறிவு பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு எப்படி இவங்களுக்கு இவ்வளவு ஞானம் இவ்வளவு அறிவுன்னு சொல்ற அளவில் இருக்கணும். அதான் கிருபை. கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு வைக்கிறார். அந்த அபிஷேகத்தில் ஞானம் கிருபை இருக்குது. அதை வெளிப்படுகிற அளவில் நீங்க மாறணும். தானியேல் அதை வெளிப்படுத்துவதில் ஜெயமுள்ளவனாயிருந்தான். எவ்வளவு விசேஷ கிருபை பாருங்க. கர்த்தர் பிள்ளைகளை சும்மா இல்லை. அந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஜோசியர்கள், எவ்வளவு சாஸ்திரிகள், எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இல்லாத அறிவை விட 10 மடங்கு அறிவு கர்த்தரை ஆராதித்த தானியேலுக்குள்ள இருந்தது. உங்களுக்கு அந்த அறிவு இருக்குமா இல்லையா? அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரா இல்லையா? எல்லாரை விட ஞானவாணிகளா இருக்க வேண்டும், ஞானிகளா இருக்க வேண்டும். தேவ ஞானத்தை, தேவ வார்த்தை ஜனங்களுக்கு ஞானத்தோடு எடுத்து போதிக்கிற கிருபை உங்களுக்கு வேண்டும். ஒரு இடத்துல பேசும் பொழுது, ஓ இவங்களுக்கு இவ்வளவு ஞானமா, அப்படி ஞானத்தோடு பேசுகிற எந்த ஒரு காரியமோ உலக காரியமோ வேற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது ஞானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சு ஒருவனை சந்திக்க வேண்டும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 10 மடங்கு ஞானம், தேவ ஞானத்தை தானியேல் வெளிப்படுத்துகிறான். நீங்கள் நானும் தேவ ஞானத்தை உலகத்திற்கு காண்பிப்பதற்குத்தான் கர்த்தர் பூமியிலே உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை பார்ப்போம். 19வது வசனம், 2வது அதிகாரம், தானியேல் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இப்பொழுது தானியேல் எல்லாரையும் ஞானிகள் எல்லாம் செலக்ட் பண்ணி ராஜா ஆள் எழுத்தாச்சு. இப்போ திடீர் ராஜாவுக்கு இரவுல ஒரு பெரிய சொப்பனம். அந்த சொப்பனம் என்னன்னு தெரியல. ராஜா உடனே, ஏன்னா அவர் கூட பெரிய பெரிய அறிவாளிகள், ஞானிகளையும் ஜோசியர்களையும் வேலைக்கு வச்சிருக்கிறார், எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்பதற்கு. தரிசனம் கிடைச்ச உடனே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது எல்லா ஞானிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் அறிவிப்பு கொடுக்க. என்ன அறிவிப்புனா, ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களுக்கு ஏராளமான வெகுமதிகளை ராஜா கொடுக்க போறாரு. உடனே எல்லாம் அடிச்சு புரண்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. ராஜா கிட்ட இன்னைக்கு அவர் தரிசனத்திற்கு, அவர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன்னா ராஜா நிறைய அள்ளி கொடுத்துருவார் அப்படின்னு. போன இடத்துல தான் ராஜா ஒரு பெரிய குண்டதிக்கு போட்டாரு. நான் கண்ட சொப்பனம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் கண்டுபிடிக்கணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். நான் கண்ட கனவு என்னன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய கனவு நீங்க என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அந்த கனவுக்கு அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லணும். அந்த ராஜா எவ்வளவு ஞானம் உள்ளவன் பாருங்க. எப்படின்னா, கனவை சொல்லிட்டேன்னா எல்லாரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுவான், எந்த அர்த்தத்தை நம்புறது? அதனால கனவு என்ன கனவு கண்டேன்னு அவன் யார் கண்டுபிடிக்கிறான்னா அவன் தான் உண்மையான ஆள். அதுதான் உண்மையான, அவனுக்குள்ளதான் உண்மையான ஆவி இருக்குன்னு ராஜா இருந்திருந்தான். உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லா ஆட்களும் உட்கார்ந்து 11வது வருஷம் சொல்லிடுறாங்க, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாமிசமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற தேவர்களால இந்த காரியத்தை யாராலும் சொல்ல முடியாது. மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. மாம்சத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குலே வாழுகிற கடவுள் என்று சொன்னால், இந்த உலக காரியத்தையே நினைத்து கொண்டு உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு தன்னிஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டு தன்னை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயப்படாமல் சும்மா ஏனோதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள் இருக்கிற கடவுளால் இதை சொல்ல முடியாது. உண்மையாய் கடவுளுக்கு பயந்து உத்தமத்தோடு வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து
பாவம் செய்யக்கூடாது, இதை செய்தால் பாவம், இதை செய்தால் தவறு என்று சொல்லி பயந்து, பாவத்துக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தன்னை படைத்த கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கடவுள் தான், அவர்களுக்குள் இருக்கிற கடவுள் தான் இந்த காரியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு தெளிவான விளக்கத்தை சொல்லுது. யாரு? மாமிசத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் ஆவியில வழிபடலையா, நாங்க மாம்சத்தில் வழிபட்டு இருக்கிறோம். ஏதோ கடவுள் சொன்னாங்க, நாங்களும் கடவுளை வழிபட்டு இருக்கோம். எங்களால் இதை சொல்ல முடியாது. உண்மையுள்ள தெய்வம், ராஜாதி ராஜா, பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவங்க தான் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உடனே விஷயம் தாவீதின் காதுக்கு, தானியேலின் காதுக்கு போனது. ராஜாவினிடத்தில் அவகாசத்தை கேட்டுக்கொண்டு தானியேல் தேவாதி தேவனிடத்துல போய், ஆண்டவரே மறைபொருட்களை வெளிப்படுத்துமப்பா. ஆண்டவர் மறைபொருளை அங்கே வெளிப்படுத்தினார். மறைபொருளை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதில் தானியேல் ஜெயமுள்ளவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உங்கள் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை, உங்கள் தேசத்தில் ஒரு பிரச்சனை, எங்கேயோ நடக்குது, ஏதோ நடக்குது, பிரச்சனை எல்லாருக்கும் வரும் அப்படி எளிமையாக புகிடக்கூடாது. இங்கே எல்லாரும் பிரச்சனையை பார்த்த உடனே ஒதுங்கிட்டாங்க. ராஜா சொல்லிட்டார், எல்லாரையும் தீர்த்து கட்ட போகிறேன். யார் கனவை சொல்லி அர்த்தத்தை சொல்லனா, எல்லா ஒரு ஞானியும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழிக்க போகிறேன். உடனே தானியேல் அந்த பிரச்சனையை முன்னெடுத்து அவர் சமூகத்தில் போய் நிற்கிறான். காரணத்தை கேட்கிறான். ஆண்டவரே மறைபொருளை சொல்லும் ஆண்டவரே, அது என்ன கனவு சொல்லும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கணும். மறைபொருளை எனக்கு நீ வெளிப்படுத்தி ஆகணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு சொல்லணும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்குள்ள, என் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள, என் உறவுகளுக்குள்ள ஏன் இந்த குழப்பம், அதை எனக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு தான் இருக்கிறார். தேவன் மறைபொருட்களை வெளிப்படுத்துவார். அதில் ஜெயமுள்ளவர்களாய் மாறணும். அப்படி ஜெயித்து பழகினாதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஸ்டாண்டர்டா வளர முடியும். ஏதோ பிரச்சனை நடக்குது, போது நீ எளிமையாக விட்டுட்டு போகணும் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா, அது நம்ம தவறுனால அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுகொள்ள மாட்டோம். ஆண்டவரிடத்தில் நம்ம வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த இடத்துல இப்படி நடந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருந்திருக்கும். வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இன்னும் இந்த காரியத்தில் மாறணும், இந்த காரியத்தில் நீ மாறிக்கொண்டால் இந்த காரியம் சால்வ் ஆயிரும். அப்படிதான் தேவனிடத்தில் மறைபொருளை தேவ பிள்ளைகள் வாங்கி பழகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதில் ஜெயம் நமக்கு தேவை. அடுத்த காரியத்தை பார்ப்போம். 2வது அதிகாரம் 6வது அதிகாரம், தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது, 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். போதுமான கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தேசத்தை, அதாவது ராஜ்யம் முழுவதும் ஆளுகை செய்யும்படிக்கு ராஜ்யத்தில் 120 தேசாதிபதிகளை ராஜா செலக்ட் பண்றார். தேசத்தை கண்காணிக்கிறதும் தேசத்தின் கணக்கு வழக்கம் பார்க்கறதுன்னு சும்மாவா எவ்வளவு நல்ல ஆட்களை அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். 120 பேரை தேர்ந்தெடுத்து ராஜா அந்த 120 பேரையும் இன்னும் நம்பலை. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த 120 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு 3 பேரை ஏற்படுத்துறார் ஸ்பெஷலா. அதுல ஒருவர் தானியேல். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 120 பேரை நம்பாத ராஜா தானியேலை நம்புகிறார். வேறு ஒரு தேசத்திலிருந்து இந்த தேசத்தில் இருக்கிறான். வேறொரு தேசத்தானை தன்னுடைய தேசத்தின் அதிகாரியாய் ராஜா ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு தானியேல் மேல விசேஷ கிருபை இருந்திருக்கும், எந்த அளவுக்கு தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்திருப்பான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பூமியிலே தேவன் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் நாட்ட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தரிடத்தில் நீங்கள் மிகுந்த உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவாதி தேவனிடத்தில் நீங்கள் மிகுந்த உண்மை உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தானியேல் அந்த அளவுக்கு உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் இருந்ததினால்தான் அந்நிய தேசத்தான் சொல்லி தரியு ராஜா பார்க்காமல் இவனை தன்னுடைய ராஜ்யத்தை கண்காணிக்கும்படி, தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கண்காணிக்கும்படிக்கு அவனை செலக்ட் பண்றான். அதிகாரத்தில் தூக்கி உட்கார வைக்கிறான்.
ராஜா இருந்தா இவன் அந்நிய தேசத்து ஆளு, நம்ம தேசத்தை இவன் உளவு பார்த்து எங்கேயாவது மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் தானியேல் மேல் அவ்வளவு நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நம்மளை அப்படி நம்பினா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கும் தேவன் நம்மளை கொண்டு போயிடுவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நாம கர்த்தரை நம்புறது இருக்கட்டும். எல்லாரும் கர்த்தரை நம்புவாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்திருக்கா, பாவம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ பேர் நம்பலாம். ஆனா கர்த்தர் நம்மளை நம்பணும். யோபு பார்த்து சொன்னார் இல்லையா, என் தாசனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் பூமியில் ஒருத்தனும் கிடையாது. அப்படி தேவன் நம்மளை நம்பினா எந்த அளவுக்கு மேலே உயர்த்தி கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு மேல் உயர்வு வந்து கொண்டே இருக்கும். இங்கே எல்லாருக்கும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி தேவனுடைய பிள்ளையே, தேவ ராஜ்யத்தில் நம்மளால தேவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. தேவ ராஜ்யம் பூமியில தேவ பிள்ளைகளை கொண்டுதான் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். நம்மளை பார்க்கிறவர்கள் ஒருவர் இடறி விழக்கூடாது. நாம் உண்மை இல்லாதவர்களாய் வாழ்ந்தால் நம்மை பார்த்து ஒருவர் உண்மை இல்லாதவர்களாய் வாழ்வார்கள். நாம் பொய் சொன்னால் நம்மை பார்த்து இன்னொருவர் பொய் சொல்லுவார்கள். நாம் அவன் தேவையில்லாத தூஷண வார்த்தைகளை பேசினால் நம்மை பார்த்து பல பேர் அதை பேசுவார்கள். பல பேர் இடறி போவார்கள். தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம் வருகிறவர்களாய் நாம் வாழக்கூடாது. தானியேல் தேவ ராஜ்யத்தை தூக்கி, ராஜாவுடைய ராஜ்யத்தை தூக்கி நிறுத்துகிறவனாய் அவன் இருந்தான். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தூக்கி நிலைநாட்டுகிற அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணும். அவன் ஸ்தோத்திரம். சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுவதற்கு ஆண்டவன் நம்மளை வைக்கல. கண்ணியத்தோடு நடந்து கொள்ள தேவன் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். நீடித்த அன்போடு பொறுமையோடு நடக்க வேண்டும். அங்கே தானியேலுடைய அந்த அனுபவம் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜா தானியேலை ரொம்ப நம்பலாம். அப்படி நம்ம அப்பா இயேசு நம்மளை நம்பினார்னா நம்ம ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதில் ஜெயம் வேணும். உண்மையில் ஜெயம். ஆண்டவர் ஆராதிக்கல ஜெயம். ஆராதனைக்கு வருவதில் ஒரு ஜெயம். என்ன வந்தாலும் என் இயேசுவுக்கு தான் முதலிடம். அது பிள்ளையா இருக்கட்டும், குட்டியா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், அது காது குத்தா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், கர்மாதியா இருக்கட்டும், முதல்ல என் இயேசுவுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆறாவது நேரத்தை நான் யாருக்கும் கொடுக்க கூடாது. அதான் இன்னைக்கு சர்ச்சு நடக்கலையே, யூடியூப்ல தானே, ஆன்லைன்ல தானே நடக்குது. எப்போ வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ளலாம். அதனால இஷ்டப்பட்ட நேரத்துக்கு முழிச்சு, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எழும்பி, எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஆன்லைன்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆராதனை நேரம் இது தேவனோடு நான் இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தை கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் கொடுத்தால், ஆமென், அதில் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை நிலையாய் நாட்டி இந்த பூமியில வைத்து உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது மனிதர்களை பார்க்கும்படி. அடுத்த காரியத்தை பாருங்க. 10வது வசனம், 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். போதுமான. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது என்ன சம்பவம் என்று சொன்னால், இப்பொழுது 120 பேருக்கு மேலாக ராஜா தானியேலை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்போ தானியேல் மேல அந்த 120 பேருக்கும் பயங்கரமான பொறாமை வருமா வராதா? அந்நிய தேசத்திலிருந்து ஒருவன் வந்து, நாங்களே பெரிய ஆட்கள், எங்களுக்கு மேலே இவனை கண்காணியா எப்படி ராஜா ஏற்படுத்துவது? இவனை எப்படியாவது இவனுடைய பெயரை கெடுத்து ஆக வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ள உண்மையா உத்தமமா வரும்பொழுது இப்படிதான் பிசாசு உங்க பெயரை கெடுக்கணும், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கணும், உங்க ரட்சிப்பிலிருந்து நீங்க இடறி விழணும். எப்படியாவது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து தீட்டி பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வருவான். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு, உங்கள் பெயர் கெட்டு போவதற்கு. பார்த்தீங்களா, தானியேலுக்கு ஒரு உயர்வு வந்த உடனே அவனை பயங்கரமாக சூழ்ந்துட்டாங்க. எப்படியாவது அவனை மேல் பொய் பழியை சாட்சியாவது ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவனை இந்த பூமியில் இராதபடிக்கு அழித்து விட வேண்டும், அவனை இந்த பூமியில் இராதபடிக்கு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். தானியேலிடத்தில் முகாந்திரம் தேடுகிறார்கள். ஏதாவது ஒரு தவறு இவன் செய்திருப்பான் என்று சொல்லி. தானியேல் ஏற்கனவே சொல்லிட்டேன், தானியேல்
உண்மையுள்ளவனாக அவன் ஜெயம் பெற்றான். அவன் தேவனுடைய பிள்ளை என்பதிலே, அவன் உண்மையும் உத்தமம் உள்ளவன் என்பதிலே, ராஜாவுக்கு கீழாக அவன் உண்மை உத்தமமாய் செயல்படுகிறான் என்பதிலே அவன் ஜெயம் எடுத்து விட்டான். ஜெயம் பெற்றபடியினால் அவனிடத்திலே பாவத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளிடத்திலும் பாவத்தை கண்டுபிடிக்க முடியக்கூடாது. இங்கே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இவர்கள் ஒரு சூழ்ச்சியான ஒரு திட்டத்தை போட்டார்கள். என்ன திட்டம்? தானியேல் எப்பொழுதும் 3 வேளை ஜெபம் பண்ணுவான். ராஜாவினிடத்துல போய் ஒரு சூழ்ச்சியான ஒரு சகதியை சொன்னார்கள். ராஜாவே, இன்னும் 1 மாதத்துக்கு உம்மை தவிர எந்த ஒரு கடவுளையும் யாரும் வழிபடக்கூடாது. 1 மாதத்துக்கு ராஜாவே நீர்தான் கடவுள். ஒரு ராஜா கிட்ட போய், ராஜாவே உங்களை போல ஒரு ஆள் இல்லை, நீங்க தான் எங்களுக்கு கடவுள், நீங்க தான் எங்களை ஆளும் தெய்வம் நீங்க தான் அப்படின்னு சொன்னா ராஜாக்கு எப்படி இருக்கும்? ராஜாக்கு உச்சி குளிர்ந்துருச்சு. 1 மாதத்திற்கு எல்லாத்துக்கும் நான் தான் கடவுளா? உடனே ராஜாவும் கையெழுத்து போட்டார். யோசிக்காம கையெழுத்து போட்டார். இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி தெரியாமல் கையெழுத்து போட்டார். 1 மாதத்திற்கு யாரும் என்னை தவிர கடவுளை வணங்கக்கூடாது, எந்த கடவுளை வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் மரண தண்டனை என்று சொல்லி விஷயம் தானியேலுக்கு தெரிய வந்தது. தெரிய வந்தவனே அவன் அதை செட்டப் பண்ணவே இல்லை. தூக்கி போட்டுட்டு பேசாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறபடி பல கனிகள் திறந்திருக்க எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். எந்த தடைகள் வந்தாலும் அவனுடைய ஜெபத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஜெபத்திலே தானியேல் ஜெயம் எடுத்தவனா இருந்தான். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டுருச்சு, ஆலயம் நடத்தக்கூடாது என்று சொல்லி. ஆலயத்துக்கு வரும்போது எந்த கணமும் மரியாதையும் கொடுத்தீங்களோ அதே கணத்தை கர்த்தருக்கு வீட்டில் நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? அதுல ஜெயம் எடுத்திருக்கிறீங்களா? ஆலயத்தில் இருந்த கண்ணியம் இன்றைக்கு வீட்டிலே உங்களுக்கு இருக்கிறதா? இல்ல வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு அவன் பிரச்சனையோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்போடும் போய் ஆராதனை கடைபிடிக்கிறீர்களா? எப்படி ஆலயத்துக்கு வரும்போது கண்ணியத்தோடு வந்து ஆண்டவர் சமூகத்தில் அதே கருத்தும் அதே கண்ணியமும் அதே பரிசுத்தமும் அதே அன்பும் தியாகமும் தாழ்மையும் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிறதா? வீடு தானே என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைகளை, வாக்குவாதங்கள், பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு கசப்போடு எதையோ ஒன்று கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கடமைக்காக ஆராதனை கடைபிடிக்கிறீர்களா? தானியேல் என்ன ஒடுக்க நெருக்க வந்தாலும் அவர் சமூகத்தில் உண்மையாய் 3 நேரம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஜெபித்தான். ஜெபத்தில் ஜெயம் எடுத்துட்டான். அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த கட்டளை வந்தாலும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் எப்பொழுதும் முன்பு ஜெபிக்கிறபடியே 3 நேரம் பலகணியை திறந்து எருசலேமை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். தன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவதிலே தானியேல் ஜெயம் எடுத்தவனாக இருந்தான். என் எருசலேமை சிறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டார்களே, என் எருசலேம், என் தேசம், கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய நகரம் சிறைப்பட்டு போனது. கர்த்தருடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போய்விட்டார்களே. மீறுதலினாலும் பாவத்தினாலும் தேசம் சிறைப்பட்டு விட்டது. எண்ணுக்கடங்காத பாவங்கள் தேசத்தில் பெருகினபடியினால், அக்கிரமங்கள் தேசத்தில் பெருகினபடியினால், பரிசுத்தத்தை தேசம் இழந்து போனபடியினால் தேசம் சிறைப்பட்டு விட்டது. கொள்ளை நோயினாலும் பலவித ஆபத்துக்களினாலும் விபத்துக்களினாலும் பல காரியங்களினால் தேசம் சிறைப்பட்டு விட்டது. இன்னைக்கு அழுகிறோமா? தேசத்துக்காக அழுகிறான். எருசலேமை மீட்டு தாரும் ஆண்டவரே. அதில் தானியேலுக்குள்ள ஒரு ஜெயம், தன் தேசத்துக்கு அனுப்பதில் ஒரு ஜெயம் தானியேலுக்கு இருந்தது. அந்த ஜெயம் நமக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படியெல்லாம் தானியேல் ஜெயம் எடுத்தான், ஜெயம் உள்ளவனாக இருந்தான். தானியேல் ஜெபிக்கிறான் என்று சொல்லி கேட்ட உடனே அவன் இதான் சாக்குன்னு சொல்லி பிடித்து கொண்டு, ராஜாவை பாருங்கள், தானியேல், இந்த தானியேலை போய் நம்பி எங்களுக்கெல்லாம் இவனை அதிகாரியா வச்சிங்களே, இவனை எல்லா விஷயத்திலையும் நம்பினேரே தானியேலே, இந்த தானியேலோ உம்மை அவமதித்து விட்டான், உம்முடைய கட்டளையை மீறிவிட்டான், உம்மை துச்சமாக இவன் எண்ணிவிட்டான், இவன் அந்நிய தேசத்தான், இவனை கொலை செய்தாக வேண்டும். இப்போதான் போட்டு மாட்டிக்கிட்டான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் தூக்கி போடுறாங்க. பிசாசு எப்போ தேவ பிள்ளைகள் மாட்டுவான்னு காத்துட்டு இருப்பான். ஒன்றுன்னா 9 கூட்டி திரும்ப குத்தி தூணா மாற்றிடுவான். அவன் தேவ பிள்ளைகள் கவனமாக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். உடனே ராஜாவுக்கு இப்போதான் புத்தி தட்டுது. ஐயோயோ, பெரிய தவறு செய்து விட்டோமே என்று சொன்னால் தானியேலை குறித்து ராஜாவுக்கு நல்லா தெரியும். தானியேல் ரொம்ப நல்லவன்,
தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கு. தானியேல் எந்த காரியத்தையும் ஜெயமாய் செய்து முடிப்பான், சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி முடிப்பான். தெரியாம நான் செய்த இந்த தவறு தானியேலை பாதிக்கும் என்று தெரியாமல் எனக்கு போய்விட்டதே. ஆனாலும் ராஜாவால் இப்பொழுது ஒன்று செய்ய முடியாது. ராஜா முத்திரை போடுற காரியத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும், வாக்கு வார முடியாது. இப்போ தானியேலுக்கு மரண தண்டனை சிங்க கபிலை கொண்டு போடுகிறார்கள். போட்டுட்டு சிங்க கபிலை தூக்கி போட்டுட்டு ராஜா வீட்டில் வந்து அரண்மனையில் அவன் தூங்கவே இல்லை. இரவு முழுவதும் ராஜா தூங்காமல் நித்திரை வராமல் இருந்தான். காலமே எழுந்து ராஜா ஓடுகிறான். எல்லாரும் 120 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லா பிரதானிகள், எல்லா சாஸ்திரிகள், எல்லா ஜோசியர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாரு, எல்லாத்துலேயும் வளர்ந்துக்கிட்டே இருந்தான், பெரிய ஆளு மாதிரி. இப்போ வந்தவன், அந்நிய தேசத்துக்கு வந்தவன், எனக்கு முன்னாடி எல்லா விஷயத்துலையும் வளர்ந்துட்டான். இன்னைக்கு அவன் கதை முடிஞ்சுது, அவனை காலி பண்ணியாச்சு. சந்தோஷமாக நிம்மதியாக வீட்டில் போய் சாப்பிட்டு நல்லா தூங்கியிருப்பாங்க. ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல தெரியுமா? தானியேலோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமையில் ஆண்டவர். தானியேலோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமையில் ஆண்டவர். அவன் நிச்சயமா ஜீவனோடு இருப்பான். காலையிலேயே போய் நான் அவன் முகத்தை பார்க்கணும் என்று ராஜாவுக்கு உருண்டு உருண்டு கிடக்கிறான். தூக்கம் வரல. காலையில் எழுந்து ஓடி போய் எல்லாம் இதை திறங்க, தானியேலுக்கு என்ன ஆச்சு பாப்போன்னு சொல்லலை. உரத்த சத்தத்தோடு, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருந்தாரா? தானியேல்ல இருந்து, ஆம் ராஜாவே. தானியேல் எப்படி இருந்திருக்கும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தானியேல் போடப்பட்டிருக்க இடம் உயிரோடு இருக்கக்கூடிய இடமா? பால சிங்கங்கள், பசியோடு இருக்கிற சிங்கங்கள். காட்டில் அலையில சிங்கம்னா வேட்டையாடி நல்ல பசியை தீர்த்துக்கலாம். சும்மா உள்ள அடைத்து போட வச்சிருக்க சிங்கத்துக்கு என்ன இடம் இருக்கும்? பசியோடு வைத்திருப்பார்கள். தண்டனை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அதுதான் உணவு, அந்த சிங்கத்துக்கு அதுதான் உணவு. மரண தண்டனை விதிப்பார்களே, அவர்கள் தான் அந்த தூக்கி போடும்போது அந்த சிங்கங்கள் நல்லா சாப்பிட்டுக்கொள்ளும். அடுத்த தண்டனை வர்ற வரைக்கும் அது பசியோடு இருக்கும், நல்ல பசியோடு இருக்கிற சிங்கம். ஆனால் தானியேலை சிங்கங்கள் தொட முடியவில்லை. தேவ பிள்ளைய தானியேல் சிங்கத்தின் வாய்களை கட்டுவதிலே ஜெயமுள்ளவனாக இருந்தான். நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களை கட்டுவதில் ஜெயமுள்ளவர்களாக இருக்கணும். பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. பிசாசு தந்திரங்களை கண்டு பயப்படக்கூடாது. பிசாசுடைய சூழ்ச்சிகளை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட பயம், ஒரு சின்ன நோய் வந்துட்டா பயம், பதட்டம். எந்த ஒரு காரியத்துக்கும் தேவப்பிள்ளை பயப்படக்கூடாது. பிசாசை எதிர்த்து அப்பாலே இப்போ சாத்தானே என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அதை விரட்டுவதற்கு நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருக்கணும். பிசாசு சூழ்ச்சியில், வஞ்சனையில் நீங்கள் விழுந்துடக்கூடாது. சூழ்ச்சியை கண்டுபிடித்து அதை ஜெயம் எடுக்க உங்களுக்கு தெரியும். தானியேல் சோதரம் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிறதுல அவன் ஜெயமுள்ளவனாக இருந்தான். தேவ பிள்ளைகளுக்கு அந்த வல்லமை தேவை. சிங்கங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தாவீது சொல்லும் பொழுது பிசாசனவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எழும்பி வருகிறான். அது என்ன கர்ச்சிக்கிற சிங்கம் எழும்பி வந்தாலும் தானியேலை உள்ளத்துக்கு போடும் பொழுது எல்லா சிங்கங்களும் எப்போ மேலே தூக்கி காமிக்கும் போது நினச்சிருக்கோம், சிங்கம்லாம் ஆகா கீழே வரப்போகிறான், பிச்சு பீடு தின்னு இப்போ இன்னைக்கு பசி ஆட்ட போகிறோன்னு ரெடியாக இருந்திருக்கோம். தானியேலை தூக்கி உள்ளே போட்ட உடனே எல்லாம் பயங்கரமாக சீறிட்டு வந்திருக்கோம். தானியேல் அசாட்டு உண்டு, இயேசுவின் நாமத்தில் நின்று அங்கே, உனக்கும் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, நீ அங்கேயே நின்று சொல்லியிருப்பான். சிங்கம் அப்படியே அமைதியாய் நின்று கொண்டது. நைட்டெல்லாம் தானியேல் அங்கே சிங்கத்தின் கவியில் இருக்கிறான். ராஜா போட்ட ராஜாவுக்கு தூக்கம் அங்கே வரல. தானியேல் நைட்டெல்லாம் நல்லா தூங்கி எழுஞ்சி காலையில், ராஜாவே நீர் வாழ்க, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. அம்மன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. போட்ட ராஜாவுக்கு தூக்கம் வரல. சிங்கம் கவியில் இருக்கிற தானியேல் என்ன பண்ணி இருந்திருப்பார்? நைட்டெல்லாம் ஒரு சிங்கத்தை கூட்டு வா, என் பக்கத்தில் உட்கார், உன் மேலே படுத்து தூங்கணும், தூக்கம் அதிகமாக வருதுன்னு சொல்லி நல்லா சிங்கத்துக்கு மேலே தலையை வச்சு தானியேல் தூங்கி எழுந்திருப்பார். அம்மன் சொல்லுங்கள், அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு காலின் கீழே அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் தேவ பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஜெயமாக இந்த பூமியில நாட்டி வைப்பார். தோல்வியின் அனுபவத்தோடு பூமியில வாழக்கூடாது, வெற்றியின் அனுபவத்தோடு, தேவ பிள்ளைங்கிற வைராக்கியத்தோடு, நான் தேவனுடைய பிள்ளை எதையும் சாதிக்கணுங்கிற நம்பிக்கையோடு சாதிக்கணும் கர்த்தருக்குள்ளா.
அதுக்காக நான் கர்த்தருடைய பிள்ளை எதையும் சாதிச்சிருவேன் சும்மா மாமிசத்தில் போய் நின்னீங்கன்னா விழுந்து போயிடுவீங்க, அடிபட்டு சிக்கிடுவீங்க. பெருமையில நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு போய் எங்கேயாவது காட்டிட்டு நின்னீங்கன்னா முச்சி மண்டையில் ஆண்டவர் அடிச்சிருவார். கர்த்தருக்குள் தாழ்மையா இருக்க அவர் காரியத்தினர் என் ஆண்டவரால், நான் ஆராதிக்கிற ஆண்டவரால் என்னால் என்னை எதையும் செய்ய முடியணும். கீழே அவர்கிட்ட போய் தாழ்த்தி முழங்கால் போடும்போது தான் நடக்கும். எதையும் பெருமையா போய் எங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் காட்டிட்டு வர முடியாது. அவர்கிட்ட தாழ்த்தி இந்த பிசாசு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் பாதப்படியில் போய் எந்த அளவுக்கு முழங்கால் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் ஜெயம் கிடைக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்யணும். இவ்வளவு காரியம் தானியேல் ஜெயங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான். 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், தேவர்களின் ஆவி உண்டென்றும், வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். போதுமானது. ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுக்குள்ள இருந்தது என்ன? இவ்வளவு காரியத்தில் ஜெயம் எடுப்பதற்கு ராஜா சொல்றாரு, உனக்குள்ள தேவர்களின் ஆவி இருக்கிறது. என்ன தேவர்களின் ஆவி? ராஜாதி ராஜா நம்ம அப்பா இயேசுனுடைய ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அந்த ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்திலும் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி அதிகமாக வாஞ்சிங்க. இந்த பொல்லாத காலகட்டத்தில், இக்கட்டான காலகட்டத்தில் எல்லா காரியத்திலும் ஜெயம் நமக்கு வேணும்னா அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவம் அதிகமாக தேவை. அந்த ஆவியில பலன் அதிகமாக தேவை. வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆவியை பலப்படுத்த எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்த நீங்க நினைக்கிறீங்க, ஃபீல் பண்றீங்களா? இந்த காரியம் என்ன மேலும் மேலும் அடிமைப்படுத்துது. இந்த காரியம் என்ன மேலும் மேலும் வேதனைப்படுத்துது. இந்த காரியத்தினால் நான் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறேன். இந்த காரியத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள பயங்கரமான ஒரு டென்ஷன். இந்த காரியம் நடக்கலையே, சம்பவிக்கல, பயங்கரமான ஒரு வேதனை, துக்கம். பரிசுத்த ஆவினால நிரப்பி இடம் கொடுத்துட்டே இருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள லீட் பண்ண இடம் கொடுங்க. மாமிசத்தை ஒடுக்கி மாமிச எண்ணங்களெல்லாம் தகர்த்து போட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவரோடு இணைந்துருங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாய் போகும். தானாய் தேவ பிள்ளைகளுக்கு எது தேவையோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இங்கே தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் ஜெயம் கொடுக்க வைத்தார். தேவ பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் இந்த தேசத்தில் அருமையாக நாட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த தேசத்தில் வல்லமையா அவர் நாட்டி வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். நீங்கள் நிலைச்சிருந்த பூமியில நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு போராட்டத்தை பாடி பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றது போல, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்ற போல, கர்த்தர் கொடுத்த அந்த ஆவியோடு, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு நான் என் தேவனிடத்தில் போய் அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்பேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் மகத்தான காரியங்களும் குடும்பங்களில் செய்வார். பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் காணப்படுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எல்லா ஜனங்களுக்கு ஆசுதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைக்குள்ள குறித்து ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். இந்த வார்த்தைகளை அவர்கள் கடைபிடித்து தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். குடும்பங்களில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். எந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, அவங்க வியாதி அவங்க ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை அவங்க ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள், பிரச்சனைகள், விரோதங்கள், பகைகள், இவைகளை ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு சமாதானம் இல்லாமல் அவங்க சமாதானத்தை இழந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, எடுக்கிற காரியம் எதுலையுமே அவர்களுக்கு ஒரு தோல்வி வந்து கொண்டே இருக்கலாம். அதில் ஒரு ஜெயம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் எடுக்க முடியாமல் பாவத்தில் விழுந்து எழுந்து கொண்டு இருக்கலாம். ஜெப வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாமல் விழுந்து எழுந்து கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தை தொளிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி ஜெயம் எடுக்கிற அனுபவம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே உண்டாவதாக. நம்முடைய கிருபையில கருத்துக்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களும் உங்களோடும் என்னோடும் நீடித்து நிலைத்திருந்து கர்த்தருடைய வருகை மட்டும் தேசத்தின் குடிகள் யாவரையும் பாதுகாப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள், ஜெயத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சந்தோஷமா இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். ஏ ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, ஏ சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க. ஏ ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, ஏ சொத்து நீங்கப்பா.